கேரளா மற்றும் தமிழ்நாட்டை கடந்து இன்று இந்திய அளவிலும் உலக அளவிலும் கோடிக்கணக்கான பக்தர்களை சபரிமலை கட்டி இழுத்து கொண்டிருக்கிறது. நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் காடு வழியாக நடந்து சென்று வழிபடும் உலகின் மிக பெரிய புனித தலமாக சபரிமலை இன்று இருக்கிறது. ஏழை பணக்காரன் ஜாதி வேறுபாடுகள், மொழி, நாடு உள்ளிட்ட பாகுபாடுகள் அனைத்தையும் கடந்து பக்தி என்ற ஒரே ஒரு மந்திர சொல்லுக்கு ஆட்படுத்தப்பட்டு சுவாமியே சரணம் ஐயப்பா என்கிற சரண கோஷத்துடன் ஆண்டுதோறும் பக்தர்கள் மேற்கொள்ளும் சபரிமலை புனித பயணத்துடன் ஒப்பிட இன்னொரு பயணம் இங்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட சபரிமலையை பற்றியும் அங்கு வீற்றிருக்கும் ஐயப்பன் பற்றியும் அவரை சுற்றி இருக்கும் புராணங்கள், மர்மங்கள், 18ஆம் படி ரகசியம், அந்த கோவிலை உரிமை கொண்டாடும் ஒரு இனம் மற்றும் வரலாற்றோடும் அறிவியலோடும் தான் இந்த பதிவு இருக்க போகிறது. பண்டைய தமிழ் மன்னர்கள் பலர் 1000, 2000 ஆண்டுகளானாலும் காலத்தால் அழியாமல் நிலைத்து நிற்கும் கோவில்களை கட்டி வரலாறு படைத்துள்ளனர். அத்தகைய கோவில்கள் அனைத்தும் தமிழ் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் உலகிற்கு பறைசாற்றி வருகின்றன. இந்த நிலையில் தமிழ் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லும் வகையில் ஐயப்பன் குறித்த பல செவிவழி செய்திகளும் புராண கதைகளும் தல புராணங்களும் இங்கு இருக்கின்றன. அமுதத்திற்காக பார்க்கடலை கடையும் பொழுது மகாவிஷ்ணு மோகினியாக உருவம் எடுத்துக் கொள்வதும், அவர் மீது சிவபெருமான் மோகம் கொண்டு குழந்தை பிறந்ததும், ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்த அந்த குழந்தைதான் ஹரிகர சுதன் என்னும் ஐயப்பன் என்கின்ற புராண கதை நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். மேலும் அந்த குழந்தையை புத்திர பாக்கியம் இல்லாத பந்தளராஜா எடுத்து வளர்த்ததும், அதற்கு பிறகு அவருக்கு ஒரு குழந்தை பிறந்ததும், வளர்ப்பு மகன் ஐயப்பனை புலிப்பால் கொண்டு வர சொல்லி அன்னையான ராணி அனுப்பியதும், புலிப்பாலுக்காக புலி கூட்டத்தையே ஐயப்பன் கூட்டிக் கொண்டு வந்ததும் செவிவழி கதையாக பல நூற்றாண்டுகளாக ஐயப்ப புராணமாக பேசப்படுகிறது. மகிஷாசுரனை பார்வதி தேவி துர்க்கையாக தோன்றி வதம் செய்தது போல மகிஷி என்ற அரக்கியை வதம் செய்வதற்காக சிவன் விஷ்ணு இருவரின் அம்சங்களையும் உள்ளடக்கிய ஹரிஹர புத்திரனான ஐயப்பன் அவதாரம் எடுத்ததாக சொல்வதும் கூட பரவலாக பகிர்ந்து கொள்ளப்படுகின்ற ஒரு புராண கதை. இவற்றுக்கெல்லாம் புராணங்களில் ஆங்காங்கே ஒரு சில குறிப்புகளும் இருக்கின்றன. ஐயப்பனை இந்து கடவுளாக பார்க்கின்ற மக்கள் மத்தியிலேயே இன்னொரு கருத்தும் இருக்கிறது. அதாவது பௌத்தத்திற்கும் சபரிமலைக்கும் கூட தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. சபரிமலை கோவிலின் அமைப்பே பௌத்த கட்டிட கலையின் வடிவில் அமைந்திருப்பதாக சில ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். சரணம் என்கின்ற அந்த வார்த்தையே பௌத்தத்தில் இருந்துதான் வந்திருக்க வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். புத்தரை ஆசிரியர் என்று அழைப்பார்கள். அதேபோல் ஐயப்பனை ஞான குருவாக வழிபடுகிறார்கள். ஜாதி மத வேறுபாடுகள் இல்லாமல் வழிபாடு இருப்பதே பௌத்தத்தின் தாக்கத்துக்கான ஒரு சான்றாக இருப்பதாக ஒரு சில ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, சபரிமலைக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ அதில் இருக்கும் ஐயப்பனுக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ அதே முக்கியத்துவம் சபரிமலையில் இருக்கின்ற அந்த 18 படிகளுக்கு இருக்கிறது. இந்த 18 என்கின்ற அந்த எண்ணுக்கு பின்னாடியும் பல விஷயங்கள் இருக்கிறது. ஹைந்துவ மதத்தில் 18 என்கின்ற எண்ணுக்கு பல முக்கியத்துவங்கள் உண்டு. வேத வியாசர் எழுதிய புராணங்களும் உப புராணங்களும் 18 தான். குருஷேத்திர யுத்தம் 18 நாட்கள் நடந்ததாகவும் அதில் 18 வகையான படைகள் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. மகாபாரதத்தில் 18 பருவங்கள் மற்றும் பகுதிகள் இருக்கின்றன. பகவத்கீதையில் 18 அத்தியாயங்கள் இருக்கின்றன. அதே போல் சபரிமலையிலும் இந்த 18 படிகள் இருக்கின்றன. இந்த 18 படிகளுக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரணங்களை சொல்கிறார்கள். முதலில் இந்த 18 படிக்கான அர்த்தமாக பார்க்கப்படுவது அந்த கோவில் 18 மலைகளால் சூழப்பட்டிருக்கிறது. அதாவது பொன்னம்பலமேடு, கவுண்டன்மேடு, நாகமலை, சுந்தரமலை, கரிமலை, மாதங்கமலை, மயிலாடுமலை, ஸ்ரீபாதமலை, தேவர்மலை, நிலக்கல் மலை, தலைப்பாறை மலை, சிற்றம்பலமலை, கல்கி மலை, புதுச்சேரி மலை, காலக்கெட்டி மலை, இஞ்சிப்பாறை மலை, சபரிமலை, நீலிமலை என்கின்ற 18 மலைகளை உணர்த்துவதுதான் இந்த 18 படிகள் என்றும் சொல்வது உண்டு. அதேபோல் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், தற்பெருமை, அகங்காரம், பிறரை இழிவுபடுத்துதல், பொறாமை, இல்லறப்பற்று, புத்திரபாசம், பணத்தாசை, பிறவி வினை, செயல்வினை, பழக்க வினை, மனம், புத்தி என்ற 18 படிகளும் நம்மை 18 பந்தத்தில் இருந்து விடுவிக்கின்றன என்றும் ஒரு விளக்கத்தை தருகிறார்கள். இப்படிப்பட்ட அந்த 18 படியை ஏறிய பிறகு பக்தர்களை வரவேற்பது அந்த கோவிலில் உள்ள கொடிமரம். சன்னிதான வாசலில் தத்வமசி என்கின்ற ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கும். கண்டிப்பாக சபரிமலை சென்றிருக்கும் அனைவருமே அந்த வாசகத்தை பார்த்த பிறகுதான் ஐயப்பனையை பார்க்க செல்வார்கள். சபரிமலைக்கு செல்லும் பெரும்பாலான பக்தர்கள் தமிழர்கள் தான். அந்த தமிழர்களுக்கு அந்த வாசகம் புரியாது. ஏனென்றால் அது மலையாளத்திலும் ஹிந்தியிலும் எழுதப்பட்டிருக்கும். 41 நாள் அல்லது 48 நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்லும் அந்த பக்தர்கள் ஐயப்பனை பார்க்கும் வரை கடவுளாகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த வாசகமும் நமக்கு அதைத்தான் உணர்த்துகிறது. தத்வமசி என்கின்ற அந்த வாசகத்திற்கான பொருள் என்ன தெரியுமா? நீ எதை நாடி வந்தாயோ
அது நீயாகவே உள்ளாய் என்பதுதான் அதனுடைய பொருள். அதாவது எங்கும் நிறைந்த பரம்பொருள் உன்னிலும் இருப்பதால் நீயும் பரம்பொருளே என்பதுதான் அதனுடைய உட்கருத்து. மனிதனே, தெய்வத்தை தேடி நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வந்திருக்க வேண்டியதில்லை. காடு மேடுகளை கடந்திருக்க வேண்டியதில்லை. உனக்குள்ளேயே நான் இருக்கிறேன். நான் இங்கிருந்து உன்னை எப்படி பாதுகாக்கிறேனோ அதேபோல் நீயும் உன்னை சார்ந்தவர்களை பாதுகாக்கும் வகையில் நடந்து கொள். அவர்களிடம் நல்லதை பேசு, நல்லதை செய், நன்மையை மற்றும் நாடி செல் என்பதுதான் இந்த சொல்லுக்குள்ளே அடங்கியிருக்கும் அந்த தத்துவம். அதேபோல் ஐயப்பன் உண்மையில் பிரம்மச்சாரியா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் ஒரு சில மக்களிடம் இருக்கிறது. அதற்கு அவர்கள் வைக்கின்ற அந்த சான்று என்னவென்றால், எப்படி முருகனுக்கு அறுபடை வீடு இருக்கிறதோ அதேபோல் ஐயப்பனுக்கும் 4 படை வீடுகள் இருக்கின்றன. குளத்துப்புழா, சபரிமலை, ஆரியங்காவு, அச்சங்கோவில் என 4 படை வீடுகள் ஐயப்பன் இருக்கின்றன. இதில் சபரிமலையில் மட்டும்தான் ஐயப்பன் பிரம்மச்சாரியாக தவக்கோலத்தில் இருப்பதாக ஐதீகமாக இருக்கிறது. ஆனால் ஐயப்பனுடைய 3வது படை வீடான ஆரியங்காவில் ஒய்யாரமாக யானையின் மீது அமர்ந்து கொண்டு தனது இடது காலை மடக்கி வலது காலை தொங்க போட்டபடி அமர்ந்து காட்சியளிக்கும் ஐயப்பனின் ஒருபுறம் அவருடைய மனைவியாக தேவி பிரபா இருக்கிறார். அதேபோல் ஐயப்பனுடைய 4வது படை வீடான அச்சங்கோவிலில் பூர்ணா, புஷ்கலா என்ற 2 மனைவியுடன் குடும்பமாக காட்சியளிக்கிறார். இந்த ஒரு திருத்தலத்தில் மட்டும்தான் குடும்பஸ்தராக ஐயப்பன் இருக்கிறார். ஆக புராணத்திலும் ஒரு சில இடங்களிலும் பிரம்மச்சாரியாக ஐயப்பனை பார்க்கும் அதே மக்கள் குடும்பஸ்தராக இருக்கும் ஐயப்பனையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதேபோல் ஐயப்பனை பொதுவாக நாம் சாஸ்தா என்று சொல்லுவோம். மலைக்கு செல்பவர்கள் பல கோஷங்களை போடுவார்கள். அது கண்டிப்பாக சாஸ்தா என்ற அந்த பெயரும் அடிபடும். உண்மையில் சாஸ்தா வேறு, ஐயப்பன் வேறு என்கின்ற ஒரு கருத்தும் மக்களிடையே இருக்கிறது. ஏனென்றால் கிராமப்புறங்களில் ஐயனார் எனப்படும் அந்த சாஸ்தா வழிபாடு நம்மிடையே அதிகமாக இருக்கிறது. தமிழக நாட்டுப்புற வரலாற்றில் ஐயனாருக்கு என்று தனித்த இடம் இருக்கிறது. தென்னிந்தியாவில் மட்டுமே வணங்கக்கூடிய காணக்கூடிய தெய்வமாக ஐயனார் இருக்கிறார். ஐயனார் தான் ஐயப்பன் என்கின்ற ஒரு கூற்றும் இருக்கிறது. சாஸ்தா என்ற வடமொழி சொல்லுக்கு ஆசிரியன் அல்லது போதிப்பவன் என்று பொருள். இருந்தாலும் இந்த சாஸ்தா என்ற பெயர் தமிழகத்தில் சிலப்பதிகாரம் காலம் தொட்டே வழக்கில் இருந்திருக்கிறது. புத்தருடைய இன்னொரு பெயராக சாத்தன் என்கின்ற பெயரும் இருக்கிறது. சங்க காலத்தில் பெருந்தலை சாத்தனார், சீத்தலை சாத்தனார் என்ற பெயர் இருந்திருக்கிறது. மேலும் காவிரி பூம்பட்டினத்தில் சாத்தனுக்கு கோவில் ஒன்று இருந்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. கிபி 7 மற்றும் 8ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட தேவார பதிகம் ஒன்றில் சாத்தன் என்ற பெயர் இடம்பெற்றிருக்கிறது. ஆக தமிழக வரலாற்றில் சங்ககாலம் தொடங்கி வழிபாட்டில் இருந்த அந்த சாஸ்தா தெய்வம் தான், அதாவது தமிழக கிராமங்களில் இருந்த அந்த ஐயனார் தான் இன்றைய கேரளத்தில் சாஸ்தா என்றும் ஐயப்பன் என்ற பெயரிலும் வணங்கப்பட்டு வருவதாகவும் அழைக்கப்பட்டு வருவதாகவும் ஒரு கருத்து இருக்கிறது. அடுத்ததாக இந்த ஐயப்பன் யாருக்கு சொந்தம்? கேரள அரசு குடும்பத்தை சேர்ந்தவரா, அல்லது ஆதிவாசியின் வம்சம் வந்தவரா, அல்லது தமிழகத்தை சேர்ந்த பாண்டிய வம்சம் வந்தவரா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி சமீப காலமாக மக்களிடையே எழுந்து வருகிறது. ஏனென்றால் சபரிமலைக்கு அதிகம் செல்பவர்கள் கேரள மக்களை விட தமிழக மக்கள் தான் அதிகம். அந்த பந்த பிணைப்பு, ஐயப்பனை பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த பக்தி எண்ணம் தமிழர்களிடையே பொதுவாகவே அதிகமாகவே இருக்கிறது. ஆக அதை வைத்து ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டார்கள். அதில் பல விஷயங்கள் வெளியுலகத்திற்கு தெரிய வந்தன. இதற்கு முன்பு வரலாற்றில் எழுதப்பட்ட பல ஆராய்ச்சி கட்டுரைகளையும் அவர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள். அதன் அடிப்படையில் தமிழகத்தில் மதுரையில் இருந்து 10ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சோழ மன்னர்களால் துரத்தி அடிக்கப்பட்ட பாண்டிய மன்னர்கள் தான் பந்தள ராஜாக்கள் என்கிறது ஒரு வரலாறு. பந்தளத்தில் முதலில் குடியேறிய இந்த மன்னர்கள் பின்னர் ஆரியங்காவு, கோணி, சபரிமலை உள்ளிட்ட மலைப்பகுதிகளையும் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் திருவாங்கூர் மன்னர்களுக்கு முதலில் கட்டுப்படாமல் தான் இருந்தார்கள். திப்பு சுல்தான் படையெடுப்பின் பொழுது திருவிதாங்கூர் மன்னர்களுக்கு ரூபாய் 2.25 லட்சம் தொகை தேவைப்பட்டது. இந்த பணத்தை பந்தள மன்னர்கள் கொடுத்தார்கள். பின்னர் 1820 தங்களது கட்டுப்பாட்டில் இருந்த சபரிமலை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளையும் பந்தள மன்னர்கள் திருவிதாங்கூர் அரசுடன் இணைத்துக் கொண்டார்கள். இப்படியாக 2 அரசுகளும் இணைந்ததால் தற்பொழுது திருவிதாங்கூர் சமஸ்தானமும் பந்தள ராஜாக்களும் சபரிமலை ஐயப்பன் கோவில் நிர்வாகத்தில் தலையிட்டு வருகிறார்கள். மகரவிளக்கு பூஜை காலத்தில் பந்தளம் அரண்மனையில் இருந்து திருவாபரண பெட்டி சபரிமலைக்கு எடுத்து செல்லப்பட்டு ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு பின்னர் திரும்ப கொண்டு வரப்படுகின்ற அந்த நடைமுறை இன்றும் இருக்கிறது. இவ்வாறு இந்த பந்தள அரசர்கள் தான் பாண்டியர்கள் என வரலாற்றில் இருப்பதற்கான அந்த காரணத்தையும் நாம் இங்கு பார்க்க வேண்டும். சங்க காலத்தில் இருந்தே பாண்டியர்களுடைய அந்த வரலாறு தொடங்குகிறது. கிபி 3ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்கள் நாட்டை களப்பிரர்கள் கைப்பற்றுகிறார்கள். பின்னர் 6ஆம் நூற்றாண்டு முதல் 10ஆம் நூற்றாண்டு வரை இடைக்கால பாண்டியர்கள் ஆட்சி நிற்கிறது. இவர்களை தொடர்ந்து கிபி 12ஆம் நூற்றாண்டு முதல் 14ஆம் நூற்றாண்டு வரை பிற்கால பாண்டியர்களும் மாளிகாப்பூர் படையெடுப்புக்கு பின்பு நெல்லை சீமையை மையமாக கொண்டு நெல்லை பாண்டியர்களும் ஆட்சி புரிந்தார்கள். பாண்டியர் வரலாறு நூலை எழுதிய மூதறிஞர் டி.வி. சதாசிவ பண்டாரத்தார் இடைக்கால பாண்டியர்களுடைய காலம் கிபி 10ஆம் நூற்றாண்டு என குறிப்பிடுகிறார். இடைக்கால பாண்டிய மன்னர்களின் கடைசி மன்னன் வீரபாண்டியன் என
சுட்டிக்காட்டுகிறார். அது மட்டுமில்லாமல் இந்த வீரபாண்டியனுக்கு பின்னர் கிபி 13ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை சோழர்களுக்கு கப்பம் செலுத்திய சிற்றரசர்களாக இந்த பாண்டியர்கள் இருந்ததாக இவர் குறிப்பிடுகிறார். ஆகையால் 10ஆம் நூற்றாண்டு அளவில் கேரளாவில் தஞ்சமடைந்த பாண்டியர்களுடைய வாரிசுதான் பந்தள மன்னர்கள் என்பதை ஏற்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பந்தள அரசு குடும்பம் கூட நாங்கள் பாண்டியர்கள் வழிவந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். மேலும் கேரள மக்கள் தமிழர்களை பார்த்தால் பாண்டி என்று காரண பெயரிட்டுத்தான் அழைப்பார்கள். ஆக இதை வைத்து பார்க்கும் பொழுதும் வரலாற்றுப்படியும் பார்க்கும் பொழுதும் பாண்டியன் வழி வந்தவனாகவே இருக்கிறான். பந்தள நாட்டு அரசர்கள் கூட அவர்களுடைய கதைகளில் அவர்கள் வம்சத்தில் ஐயப்பன் பிறந்ததாக அவர்கள் சொல்லவில்லை. அதையும் நாம் இங்கு உற்று நோக்க வேண்டும். பந்தள நாட்டு அரசன் ராஜசேகரன் வேட்டைக்கு சென்ற பொழுது பம்பை நதி கரையில் ஐயப்பன் எனும் குழந்தை கண்டெடுக்கப்பட்டதாகவும் அந்த குழந்தைக்கு மணிகண்டன் என பெயர் சூட்டி பந்தள அரண்மனையில் வைத்து வளர்த்ததாகவும் மகாராணிக்கு ஏற்பட்ட வயிற்று வலியை போக்க புலிப்பாலை கொண்டு வர காட்டுக்கு அனுப்பப்பட்டதாகவும் அங்கு மகிழ்ச்சி அரக்கியை கொன்று புலிக்குட்டிகளுடன் பந்தளம் திரும்பியதாக ஐயப்பன் புராணம் சொல்கிறது. இதைத்தான் பந்தள அரசு குடும்பமும் சொல்கிறது. மேலும் ஐயப்பன் அவர்களுக்கு எப்படி கிடைத்தார் என்கின்ற ஒரு புராண கதையை நாம் முதலே பார்த்தோம். ஆனால் இந்த கூற்றை, இந்த புராணத்தை, இந்த பந்தள அரசு குடும்பம் இந்த கதையை மலையரசன் ஆதிவாசிகள் மறுக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஐயப்பனுக்கு அவர்கள் உரிமை கோருகிறார்கள். அதற்கான ஆதாரத்தையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். கேரளாவில் உள்ள கோட்டயத்தில் பாதிரியார் W.J. ரிச்சஸ் என்பவரை மேற்கோள் காட்டி 1883 வெளியான நேட்டிவ் லைஃப் இன் டிராவன்கூர் என்கின்ற ஒரு நூலை நாம் இங்கு பார்க்க வேண்டும். இந்த புத்தகத்தில் சொன்ன விஷயத்தை நாம் சுருக்கமாக இங்கு பார்ப்போம். சபரிமலையில் இருக்கும் வேட்டை கடவுளான ஐயப்பனுக்கு வழிபாடு செய்யக்கூடிய பூசாரியாக இருந்தவர்தான் தலநாணி. இவர் மலையரசன் கிராமங்களில் ஒன்றான எருமைப்பாறையை சேர்ந்தவர். சபரிமலையில் ஐயப்பனை வழிபட செல்கின்ற பொழுது காட்டில் நடமாடும் புலிகள் மற்றும் வனவிலங்குகளுக்கு அஞ்சி 40 அல்லது 50 பேராகத்தான் குழுவாக செல்வார்கள். ஒரு கட்டத்தில் பூசாரி தலநாணியை அவருடைய பக்கத்து ஊரை சேர்ந்த சோகன்கள் படுகொலை செய்து விடுகிறார்கள். மேலும் கொலை செய்துவிட்டு வனப்பகுதியில் புதைத்து விடுகிறார்கள். இந்த கொலையை யார் செய்தார்கள் என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் ஐயப்பனுடைய வேட்டை மிருகமான புலிகள் இந்த புதைக்குழியை தோண்டி எடுத்து விட்டன. மேலும் காட்டு யானைகளும் சேர்ந்து தலநாணி உடலை தோண்டி எடுத்தன. தலநாணியை கொலை செய்த பாவத்திற்காக அந்த சோகன்களுக்கு சின்னம்மை நோய் வந்து விடுகிறது. இதையடுத்து தலநாணியின் வாரிசுகள் தான் அடுத்து பூசாரிகளானார்கள். கடைசி தலநாணி 1881ஆம் ஆண்டு மேல்காவு கோவில் பூசாரியாக போகும்பொழுது தம்மிடம் இருந்த ஆபரணங்கள் பலவற்றை பாதிரியார் ஹென்றி பேக்கிடம் கொடுத்திருக்கிறார். இதையடுத்து தலநாணியின் வாரிசுகள் அனைவரும் கிறிஸ்துவர்களாக மாறி போனார்கள் என்கிறது அந்த நூல். இந்த புத்தகத்தில், இந்த நூலில் பந்தள மன்னர்கள் பற்றிய எந்த குறிப்புமே இல்லை. மேலும் மலையரசன் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஐயப்பனை உரிமை கொண்டாடுவதற்காக அவர்கள் சொல்லும் விஷயத்தையும் நாம் இங்கு பார்க்க வேண்டும். அதாவது மலையரசன் சமூகத்தை சேர்ந்த கண்டன் மற்றும் கருத்தம்மா தம்பதிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. மலையரசன் சமூக பூசாரி கூர்மனின் ஆலோசனைப்படி 41 நாள் தவத்திற்கு பின்னராகத்தான் இந்த குழந்தை பிறந்ததாக சொல்லப்படுகிறது. கண்டனுக்கு பிறந்த குழந்தை என்பதால் அந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். தற்பொழுது பந்தள மன்னர்கள் கூறுவது போல பிறக்கும் போதெல்லாம் கழுத்தில் மணியுடன் ஐயப்பன் பிறக்கவில்லை. மேலும் நான் முன்பே சொன்ன அந்த 18ஆம் படி ஐயப்பன் கோவிலை சுற்றிய 18 மலைகளை குறிக்கத்தான் அந்த 18 படி அமைக்கப்பட்டதாக இந்த மலையரசன் சமூகம் சொல்கிறது. அது மட்டுமில்லாமல் சோழர்களால் மலையரசன் இனத்தவர்கள் கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட போதுதான் மணிகண்டன் பிறந்ததாகவும் சொல்கிறார்கள். ஆக இதை வைத்து பார்க்கும்போது 1881ஆம் ஆண்டு வரை சபரிமலை கோவில் பூசாரிகளாக பூஜைகள் செய்யும் உரிமை மலையரசன் ஆதிவாசி சமூகத்தை சேர்ந்த தலநாணி குடும்பத்தினரிடம் இருந்திருக்கிறது. இவர்களுக்கு பிறகு இந்த உரிமை 1902ஆம் ஆண்டுதான் தந்திரிகளுக்கு கைமாறுகிறது. 1902இல் தாழமோன் தந்திரி குடும்பத்தினர் சபரிமலை பூஜை உரிமை பெறுகிறார்கள். அப்பொழுது பறிக்கப்பட்ட ஆதிவாசிகளுடைய அந்த வழிபாட்டு பூஜை உரிமைகளை திரும்ப பெறுவதற்காகத்தான் இன்று வரை அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதே சமயத்தில் அந்த தந்திரிகளும் ஒரு காரணத்தையும் ஒரு கதையையும் சொல்கிறார்கள். அவர்களுடைய கருத்து என்னவென்றால் கிமு 100இல் இருந்தே தங்களது குடும்பம்தான் பூஜை செய்து வருவதாக அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இந்த கூற்றையும் வரலாற்று ஆய்வாளரான KN புருஷோத்தம் என்பவர் உறுதியாக மறுக்கிறார். ஏனென்றால் கிமு 100இல் இருந்து இவர்கள் பூஜை செய்வது உண்மையாக இருக்க முடியாது என்கிறார். நிலத்தை சேர்ந்தவர்கள் பிற்காலத்தில் தான் பூஜை செய்கிறார்கள். ஏனென்றால் காட்டு விலங்குகள் நடமாடும் அடர் காட்டு பகுதிக்குள் பிராமணர்கள் பூஜை செய்ய செல்ல மறுத்துவிட்டனர். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தான்
தற்போதைய தந்திரிகள் பூஜை செய்ய மலைக்கு சென்றிருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த ஆய்வாளர் சொல்கிறார். மேலும் இந்த ஆய்வாளர் சபரிமலை ஒரு காலகட்டத்தில் சாஸ்தா கோவிலாக இருந்தது, பிறகு சாஸ்தா வழிபாட்டுடன் இணைக்கப்பட்டுவிட்டது என்று அவர் சொல்கிறார். ஆக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதிய நூல்கள், மேலும் பந்தளம் ராயல்ஸ் அண்ட் ஐயப்பா மிட்ஸ் என்கின்ற தலைப்பில் மலையாள மனோரமா நாளிதழில் வெளியான ஒரு கட்டுரையும், நேட்டிவ் லைஃப் இன் டிராவன்கூர் என்ற நூலும், த லேண்ட் ஆஃப் சாரிட்டி என்ற நூலும் வழியாக பல கருத்துக்களின் அடிப்படையில் பார்க்கும்போது ஐயப்பன் கோவில் அப்பகுதி மலைகளை சுற்றி வாழ்ந்த மலையரசின் இனக்குழுவுக்கு சொந்தமானதாகவே இருக்கிறது. அவ்வளவு ஏன், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கூட சமூக வலைதளத்தில் ஒரு கருத்தை வெளியிட்டார். சபரிமலை ஐயப்பன் கோவில் கேரள மாநிலத்தை சேர்ந்த ஆதிவாசி மக்களுக்கு சொந்தமானது என்றும் அதில் ஆதிக்க சக்திகள் தங்களது ஆதிக்கத்தை செலுத்த முயலுவதாகவும் ஒரு முதல்வரே சொல்லியிருக்கிறார். ஒருவேளை ஆதிவாசி சமூகம்தான் ஐயப்பனுடைய பூஜை முறையை பார்ப்பதாக இருந்திருந்தால் கண்டிப்பாக ஐயப்பன் கோவிலில் பெண்களும் வழிபாட்டை செய்திருப்பார்கள். தற்பொழுது நீதிமன்றத்தில் தீர்ப்பு வருவதற்கு முன்பும் மேலும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரையில் கூட சபரிமலையில் பெண்கள் சென்று வழிபாடு செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. எப்பொழுது அந்த பூசை முறை வேறு ஒரு குழுக்களுக்கு மாற்றப்பட்டதோ அன்றில் இருந்துதான் ஐயப்பன் பிரம்மச்சாரியாகவும் அங்கு பெண்கள் செல்லக்கூடாது என்கின்ற முறையும் வந்ததாகவும் சொல்கிறார்கள். இந்தியாவில் ஐயப்பன் கோவிலில் மட்டும்தான் பெண்களுக்கு அனுமதி இல்லையா என்று பார்க்கும்போது அதுவும் கிடையாது. அசாம் மாநிலம் கவுகாத்தியில் உள்ள காமாக்கியா கோவில், ஹரியானா மாநிலம் பெகோவா மற்றும் ராஜஸ்தான் மாநிலம் புஷ்கரில் உள்ள கார்த்திகேயா கோவில், மராட்டிய மாநிலம் மும்பையில் உள்ள ஹாஜி அலி தர்கா, ஜார்க்கண்ட் மாநிலம் பொகாராவில் உள்ள மங்கள் சாண்டி கோவில், கேரள மாநிலம் மலையின் கீழ் என்னும் ஊரில் உள்ள ஸ்ரீபாத மணவா சுவாமி கோவில், அசாம் மாநிலத்தில் உள்ள பட்பாக்சி சத்ரா கோவில், ராஜஸ்தான் மாநிலம் ராணாக்பூரில் உள்ள ஜெயின் கோவில் போன்றவற்றில் கூட சபரிமலையை போல பெண்களை அனுமதிப்பதில்லை. ஆனால் சபரிமலையில் மட்டும் ஏன் இதை ஒரு பிரச்சனையாக பார்க்கிறார்கள் என்று பார்க்கும்போது இதற்கு பின்பு அரசியல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, சபரிமலை கோவிலில் தமிழர்களுக்கு இருக்கின்ற அந்த உரிமையை நாம் இங்கு பார்க்க வேண்டும். ஆங்கிலேயர் ஒருவர் 1894 எழுதிய ஒரு புத்தகத்தில் சபரிமலைக்கு செல்வோர் அப்பொழுதைய ஆண்டுதோறும் 15,000 என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்பொழுதைய மக்கள் தொகையை தென்னிந்தியாவில் 5 கோடிக்கு கீழ்தான் இருந்தார்கள். மேலும் பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஐயப்பன் சிலை 1950 ஒரு தீ விபத்தில் சேதமடைந்தது. இந்த தீ விபத்து இயற்கையாக உருவானது இல்லை என்றும் இந்த தீ விபத்து அங்கிருந்த மக்களால் தான் உருவாக்கப்பட்டது என்கின்ற ஒரு வழக்கும் அப்போது இருந்தது. ஆக இந்த தீ விபத்தால் அப்பொழுதைய சிலை தீயில் சிதைந்து போனது. தீ விபத்தை தொடர்ந்து அடுத்து உருவாக போகும் அந்த சிலையை யார் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. அப்பொழுது அவர்கள் தேவப்பிரசன்ன முறையை தேர்ந்தெடுத்தார்கள். இந்த தேவப்பிரசன்ன குடைவோலை முறைப்படி ஐயப்பன் சன்னதியில் சீட்டு போட்டு பார்க்கப்பட்டது. அதில் மதுரை ராஜமாணிக்கம் பிள்ளை, பி.டி. ராஜன் பெயர்கள் வந்தன. அவர்கள் செய்து கொடுத்து வழங்கிய அந்த விக்கிரகத்தை தான் இன்றைக்கும் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில். இந்த விக்கிரகம் கும்பகோணம் அடுத்த சுவாமி மலையில் தேசிய விருது பெற்ற சிற்ப கலைஞர் ராமசுவாமி ஸ்தபதியால் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழர்கள் தான் இவ்வாறு சிலை செய்து கொடுத்தார்கள் என்கின்ற அந்த ஆதாரம் அந்த காலகட்டத்தில் அந்த 18ஆம் படிக்கு பக்கத்தில் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு அந்த 18ஆம் படியை தங்கமுலாம் பூசிய தகட்டால் மூடிய பொழுது அந்த கல்வெட்டு மறைந்து போனது. தமிழ்நாடு சார்பு வழியாகவும் பி.டி. ராஜன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வழியாகவும் அந்த கல்வெட்டிற்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்கும்படி கேட்டபொழுது இன்று வரை கேரள அரசு அதை மறுத்து வருகிறது. ஆக இப்பொழுது சபரிமலை சன்னிதானத்தில் இருக்கின்ற அந்த ஐயப்பன் சிலை தமிழர்களால் செய்யப்பட்டது. அதனால் தான் என்னவோ தமிழர்களுக்கும் சபரிமலைக்கும் இயற்கையாகவே ஒரு பந்தம் உறுதியானது என்று சொல்லலாம். ஆனால் தமிழகத்தில் ஐயப்பனுடைய வழிபாடு 1950க்கு பிறகுதான் பிரபலமானது. அதற்கான காரணம் யார் என்று தேடி பார்க்கும் பொழுது சபரிமலையை முதலில் தமிழகத்தில் பிரபலமாக்கியவர் நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளைதான். இவர்தான் சபரிமலை ஐயப்பனை பற்றி சொல்லி எம்என் நம்பியாரையும் மாலை போட வைத்தவர். அவருக்கு அடுத்து ஒரு மாநிலத்தின் கோவிலாக இருந்த சபரிமலையை தமிழ்நாடு மட்டுமில்லாமல் நாடெங்கும் பிரபலப்படுத்திய புகழ் நம்பியாரைத்தான் சாரும். இதற்காக அவர் கையில் எடுத்த அந்த அஸ்திரம் மிகவும் வித்தியாசமானது. வெகுஜன மக்களுடைய கவனத்தை ஈர்க்க செய்ய தேவைப்படுபவர்கள் பிரபலங்கள். எனவே சபரிமலை ஐயப்பனின் அந்த மகிமையை உலகெங்கும் கொண்டு செல்வதை தனது ஆன்மீக பணியாக வகுத்துக் கொண்டார் அவர். மாலை அணிவித்து சபரிமலைக்கு அழைத்து சென்ற பிரபலங்கள் ஏராளமானவர்கள். அமிதாப் பச்சன், சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கன்னட நடிகர் ராஜ்குமார் போன்ற பிரபல நடிகர்கள் கன்னிசாமியாக மாலை அணிந்து மலைக்கு புறப்பட்ட பொழுது அவர்களுக்கு குருசாமியாக இருந்தவரே நம்பியார் தான். மேலும் கன்னிசாமியாக சென்று பல பக்தர்களுடைய வேண்டுதல் நிறைவேறியதால் அடுத்தடுத்தும் அவர்கள் மாலை போட்டு வந்தார்கள். இங்கு ஒரு உண்மையை நான் சொல்ல வேண்டும். வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை, எதை நோக்கி என் வாழ்க்கை செல்ல போகிறது என்று புரியவில்லை என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது 2012ஆம் வருடம் தான் சபரிமலைக்கு மாலை போட்டேன். அதன் பிறகுதான் பல மாற்றங்கள் என்னுடைய வாழ்வில் வந்தன. அப்பொழுதுதான் ஒன்றை புரிந்து கொண்டேன். கன்னிசாமியாக செல்லும் அனைவருடைய அந்த வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேறுகிறது. அவ்வாறு நிறைவேறிய
கொடியேறியதால் தான் கன்னிசாமியாக இருந்தவர்கள் அதற்கு பிறகு பல வருடங்கள் சென்று இன்று குருசாமி ஆகியிருக்கிறார்கள். அடுத்து சபரிமலையில் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு விசேஷமான விஷயத்தையும் நாம் இங்கு உற்று நோக்க வேண்டும். 41 நாள் விரதம் இருக்கும் முறை சபரிமலை யாத்திரையில் மட்டுமே காணப்படக்கூடிய ஒன்று. வேறு எந்த கோவிலிலும் காண முடியாத கடுமையான விரத முறை அது. அடர்ந்த காட்டிற்குள்ளே வனவிலங்குகள் தாக்கும் அபாயத்திற்கு மத்தியில் நடை பயணமாக 60 கிலோமீட்டர் செல்வது என்பது மிகவும் கடினமான ஒன்று. அப்படியாகத்தான் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு அன்று சென்று கொண்டிருந்தார்கள். கேரள கட்டுமான முறையையும் தமிழ்நாட்டின் சாஸ்தா வழிபாட்டையும் இணைத்து இரு மாநிலத்தின் ஒற்றுமை சின்னமாக இருப்பது இன்று சபரிமலை. மற்ற கோவில்களைப் போல தினமும் அல்லாமல் ஆண்டிற்கு வெறும் 120 நாட்களுக்கும் குறைவாகத்தான் அந்த கோவிலின் நடை திறந்திருக்கும். சபரிமலைக்கு மற்ற கோவில்களைப் போல குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு கும்பாபிஷேகம் செய்கின்ற வழக்கம் இல்லை. ஆண்டுதோறும் வரும் பக்தர்களுடைய பக்தியால் அதன் சக்தி குறையாமல் ஒவ்வொரு வருடமும் அதனுடைய சக்தி கூடிக்கொண்டே செல்வதாக நம்பப்படுகிறது. மேலும் 1960ஆம் ஆண்டு வரை பெரிய பாதை மட்டுமே பக்தர்களுக்காக இருந்து வந்தது. அதற்கு பிறகு வி கிரி என்கின்ற கேரள ஆளுநராக இருந்தவர் சபரிமலைக்கு செல்ல விரும்பினார். பெரிய பாதையில் அவரால் செல்ல முடியாது என்ற காரணத்தால் சாலக்காயம் பாதை என்ற ஒரு சின்ன பாதை உருவானது. அதுவே இன்று சிறுவழி பாதை, அதாவது பம்பா பாதை என்று சொல்லப்படுகிறது. இன்று சபரிமலைக்கு செல்பவர்கள் பெரிய பாதை வழியாகவும் இந்த பம்பா பாதை வழியாகவும் தான் சன்னிதானத்தை அடைகிறார்கள். ஒவ்வொரு வருடமும் ஐயப்ப சுவாமியை தரிசிக்க செல்லும் பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு தான் இருக்கிறது. இறுதியாக அந்த ஐயப்பனுடைய அந்த சிலை உருவத்திற்கு பின்னால் இருக்கும் அந்த அறிவியலையும் அந்த இருமுடிக்கு பின்னால் இருக்கும் அந்த தத்துவத்தையும் நாம் இங்கு பார்க்க வேண்டும். ஐயப்பனுடைய சிலை, அதாவது லிங்க வடிவில் ஆண் தன்மையாகவும் சங்கு வடிவில் பெண் தன்மையாகவும் இரண்டர கலந்து உலக உயிர்கள் அனைத்தையும் காக்கும் காவலனாக இந்த சிலை இருக்கிறது. ஐயப்பன் சிவனை போல தியான கோலத்திலும் விஷ்ணுவை போல விழித்த நிலையிலும் அருள்பாலிப்பு என்பது மிகவும் விசேஷமான ஒன்று. மன அமைதி, தெளிந்த சிந்தனை, எதையும் சாதிக்கும் மன ஆற்றல், அஷ்டமா சித்தி ஆகியவற்றை அவருடைய அந்த ஆசனம் குறிக்கிறது. ஆம், சபரிமலையில் ஐயப்பன் அமர்ந்திருக்கும் அந்த முறை ஒரு ஆசன முறை. யோக நிலையில் காலை வைத்து வயிற்றை அழுத்தி மூச்சை அடக்கி குண்டலினி சக்தியை மேலெழுப்பி அந்த சக்தியை ஞான சக்தியாக மாற்றி தனது திறந்த கண்கள் மூலம் பக்தர்களை பார்த்து அவர்களுக்கு ஆசி வழங்கும் நிலையில் இருப்பதால் தான் பக்தர்களை தன் பக்கம் இவ்வளவு அதிகமாக அவரால் ஈர்க்க முடிகிறது. ஐயப்பன் தன்னுடைய வலது கையில் பரமாத்மாவுடன் ஜீவாத்மா கலக்கும் முத்திரையையும் தனது இடது கையில் ஜீவாத்மா பரமாத்மாவின் பாதத்தை சரணடையும் தத்துவத்தையும் குறிக்கிறது. அதாவது மனிதன் இறைவனை சரணடைந்தால் அவனுடன் கலந்து விடலாம் என்பதுதான் ஐயப்பனுடைய இந்த முத்திரை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஆசனத்தை சாதாரண மனிதர்களால் செய்வது என்பது மிக மிக கடினமான ஒன்று. அடுத்து அந்த இருமுடியின் தத்துவம். சபரிமலைக்கு செல்லும் பொழுது இருமுடி கட்டி கொண்டு செல்ல வேண்டும். இருமுடியில் உள்ள முக்கியமான பொருட்களில் ஐயப்பனுக்கு செலுத்தும் நெய் தேங்காய் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இருமுடி கட்டும் பொழுது முன்னதாகவே தேங்காயின் ஒரு கண்ணில் மெல்லிய துவாரமிட்டு உள்ளே இருக்கும் இளநீரை எடுத்து விடுவார்கள். பிறகு அந்த தேங்காயை காய வைப்பார்கள். மலைக்கு விரதம் மேற்கொண்டிருப்பவர்கள் அந்த தேங்காயை கையில் பக்தியுடன் ஏந்தியபடி இருக்க காய்ச்சிய பசும் நெய்யை தேங்காயின் துவாரத்தில் வழியே நிரப்ப ஊற்றுவார்கள். இவ்வாறு நிரப்பப்படும் இந்த நெய் தேங்காயின் தத்துவத்தை நாம் இங்கு பார்க்க வேண்டும். தேங்காயின் மேல் ஓடி என்கின்ற பகுதிதான் நம்முடைய உடல். இந்த தேங்காய்க்குள் விடப்பட்டிருக்கும் நெய் என்பதுதான் நம் உடலில் உள்ள உயிர். உடலுக்குள் உயிரான தேங்காயையும் அதனுள் இருக்கின்ற நெய்யையும் பத்திரமாக எடுத்து சென்று ஐயப்ப சுவாமியின் திருவடியில் சமர்ப்பித்து அந்த தேங்காய்க்குள் இருக்கும் நெய்யை ஐயப்பனின் அபிஷேகத்திற்கு வழங்க வேண்டும். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஐயப்பனே, உன் பக்தனாகிய நான் உடலையும் உயிரையும் உன் திருவடியில் சமர்ப்பிக்கிறேன் என்று அர்த்தம். முழுமையாக சரணடைவதாக அர்த்தம். அதே போல் அபிஷேகம் முடிந்ததும் அந்த தேங்காயை சன்னதிக்கு எதிரே இருக்கும் ஓமகுண்டத்தில் எரிந்துவிட வேண்டும். அதாவது நம் உயிரை ஐயப்ப சுவாமிக்கு வழங்குகிறோம், நம்முடைய உடலை அக்னிக்கு அர்ப்பணிக்கிறோம். இதுதான் அந்த இருமுடியில் இருக்கும் அந்த நெய் தேங்காயின் தத்துவமாக சொல்லப்படுகிறது. ஆக இறுதியாக தல புராணங்கள், செவிவழி செய்திகள், வரலாறுகள், உண்மைகள், கனவுகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு பார்த்தால் ஐயப்ப வழிபாடு என்பது ஒரு உயர்ந்த தத்துவத்தின் அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது. அதாவது இறைவன் வேறு மனிதன் வேறு அல்ல என்றும், மனிதன் தன்னை இறை பரம்பொருளுக்கு முழுமையாக ஒப்படைத்து ஐக்கியமாகிவிடும் பொழுது இறைவனாகவே அவன் மாறி விடுகிறான் என்பதுதான் இந்த ஐயப்ப வழிபாட்டின் தத்துவமாக பார்க்கப்படுகிறது. நான் கடவுள், நீயும் கடவுள், உனக்குள்ளே கடவுள் இருக்கிறான், உனக்குள்ளே உனக்கு தேவையான சக்தி இருக்கிறது, எல்லாம் வல்ல அந்த இறைவன் நமக்குள்ளே இருக்கிறான் என்பதை தான் சபரிமலைக்கு செல்லும் பொழுது தத்வமசி என்கின்ற அந்த வார்த்தையின் வழியாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. புலன்களையும் மனதையும் ஒருமுகப்படுத்தி ஒன்றிலேயே மனதை நிறுத்துவது என்பது மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனையைத்தான் ஒவ்வொரு வருடமும் ஐயப்பனுக்கு மாலை போடும் அந்த பக்தர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.